ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போ ஒரு 40 தமிழ் சென்டென்சஸ் கொடுத்து அதுக்குள்ளே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்படியெல்லாம் கூட இங்கிலீஷு பழகலாம். அதாவது கிராமர் வழியாக பழகலாம். அதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஆனால் அது நல்ல வழி தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக பழகிறதுக்கு இது மாதிரி உள்ள ரெடிமேட் சென்டென்சஸை நீங்கள் பழகி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது பிறகு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு கிடைக்கும். அது பிறகு பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இப்படி உள்ள சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். இது அன்றாடம் நம்ம நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி உள்ள சென்டென்சஸ்ஸு. அதனால் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். The first sentence is மனதை தளர விடாதே. Don't be disheartened. ஹார்ட்னா இதயம், மனசு அப்படின்னு சொல்லலாம். Don't be disheartened அப்படின்னு சொல்லலாம். Don't lose your confidence. கான்ஃபிடென்ஸ்னா தைரியம். Don't lose your confidence or don't lose your morale. மொரால்னாலும் மனசு உறுதி தான். ஸோ don't lose your morale அப்படின்ட்டு. மொரால் பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மனது உறுதியை உண்டாக்கக்கூடிய ஒன்று மொரால் பூஸ்டர் அப்படிம்பாங்க. ஸோ எனிவே மனதை தளர விடாதே அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக டோன்ட் பி டிஸ்ஹார்டன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதோட அருமை இப்போது உனக்கு தெரியாது. யூ டோன்ட் ரியலைஸ் நவ் ஹவு இம்பார்ட்டண்ட் ஆர் வேல்யூபிள் திஸ் இஸ். இம்பார்ட்டன்ட் சொல்லலாம், வேல்யூபிள்னால் ரொம்ப மதிப்பு உள்ள அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ டோன்ட் ரியலைஸ் நவ் how important or valuable this is அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரெஷியஸ்னா நல்ல மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ வேல்யூபிளுக்கு ஒரு அர்த்தமாக ஒரு கரெக்டான ஒரு மீனிங் உள்ள வேர்டு என்னென்னா ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைம் இஸ் ப்ரெஷியஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ யூ டோன்ட் ரியலைஸ் நவ் ஹவு இம்பார்ட்டண்ட் ஆர் வேல்யூபிள் திஸ் இஸ் ஆர் ப்ரெஷியஸ் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல வேர்ட்ஸ் வேல்யூபிள், ப்ரெஷியஸ்லாம் நல்ல வேர்ட்ஸ். இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேல்யூபிள், ப்ரெஷியஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஒருத்தர். லெட் மீ ஆல்சோ ஜாயின் யூ அப்படின்னு சொல்கிறாரு. அலோவ் மீ டு ஜாயின் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஜாயின்னா சேர்த்துக்கோங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்க்ளூட் மீ அப்படின்ட்டு. இன்க்ளூட் ஒரு கரெக்டான வேர்டு. என்னையும் உள்ளே சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இன்க்ளூட் மீ அப்படின்னு சொல்லலாம். கவுண்ட் மீ இன். கவுண்ட் மீ இன்னா எண்ணிக்கையில் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு. கவுண்ட் மீ இன்ட்டு. அதாவது ஒரு எக்ஸ்கர்ஷனுக்கும் எங்கேயோ போகிறீங்க, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க கவுண்ட் மீ இன் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்க்ளூட் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு வாட் ஹேப்பன் டு ஹிம். இவருக்கு என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன் டு ஹிம், why is he like this, why is he like this, இவர் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட் நான் என் போக்கில் போகிறேன், என்னை விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் என் போக்கில் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படி சொல்லலாம். லெட் மீ கோ மை ஓன் வே அப்படின்னு சொல்லலாம். லெட் மீ ஹாவ் மை ஓன் வே அப்படின்னு சொல்லலாம். லெட் மீ கோ மை ஓன் வே ஆர் ஹாவ் மை ஓன் வே. என்ன வழியில் நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. என் போக்கில். என்னை விடுங்கள், லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எனக்கு மனசே சரியில்லை அப்படின்ட்டு நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, மனசே சரியில்லைன்ட்டு. ஐ எம் அ பிட் வரீடு அப்படின்னு சொல்கிறீங்க. வரீடுனா கவலையாக இருக்கிறேன். ஐ எம் அ பிட் வரீட். ஐ எம் மென்டலி அப்செட் அப்படின்னு கூட சொல்லலாம். மென்டலி அதாவது ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு, மனசே சரியில்லைன்ட்டு இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ் இது வேண்டாத வேலை அப்படின்ட்டு பல தடவை நம்ம சொல்லுவோம், இது வேண்டாத வேலைன்ட்டு. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அன்வான்ட் ஜாப். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அன்வான்ட் ஜாப் ஆர் திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட் டு பி டன். திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட் டு பி டன் அப்படி சொல்லலாம். திஸ் இஸ் அன் அன்வான்ட் அடிஷ்னல் பேர்டன். தேவையில்லாத இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உள்ள சுமை. அன்வான்ட் அடிஷ்னல் பேர்டன் அப்படின்னு கூட சொல்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் அன் அன்வான்ட் ஜாப். இது செய்யப்பட வேண்டும். இதை பாருங்கள், திஸ் ஷுட் பி டன்.
ஷுட் பி டன்னா கட்டாயம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ திஸ் ஷுட் பி டன் அப்படின்னு சொல்கிறீங்க. திஸ் ஷுட் பி டன், இதை செய்திருக்க வேண்டும், அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது செய்யப்பட வேண்டும், திஸ் ஷுட் பி டன். இதை செய்திருக்க வேண்டும், திஸ் ஷுட் ஹேவ் பீன் டன். அந்த ஷுட் ஹேவ் பீன் டன் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது என்னென்னா இது வரைக்கும் செய்யலை, ஸோ ஷுட் ஹேவ் பீன் இது செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. பேசுகிற சமயத்தில் ஒன்று செய்யாமல் இருக்குது, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க திஸ் ஷுட் ஹேவ் பீன் டன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஷுட் ஹேவ் பீன் அப்படின்னு வந்துச்சுன்னா செய்யாத ஒன்று செய்திருக்கணுமே அப்படின்ட்டு இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கு திஸ் ஷுட் ஹேவ் பீன் டன் அப்படின்னு சொல்கிறீங்க. வீண் வம்பை விலைக்கு வாங்காதே. டோன்ட் இன்வைட் ட்ரபிள். டோன்ட் இன்வைட்னா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. ஸோ ட்ரபிள்னா கஷ்டம், ஒரு வேண்டாத ஒன்று அது. ஸோ டோன்ட் இன்வைட் ட்ரபிள் அப்படின்ட்டு. வீண் வம்பு, ட்ரபிள்னா வம்பு, ஒரு கஷ்டம், அதுக்கெல்லாம். ஸோ வீண் வம்பை விலைக்கு வாங்காதே, டோன்ட் இன்வைட் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வேலையை வேண்டா வெறுப்பாக செய்கிறான். இதை இந்த கமெண்ட்ஸ் காலத்தில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்கிறேன். இந்த வேலையை வேண்டா வெறுப்பாக செய்கிறான். ஹீ இஸ் டூயிங் திஸ் ஒர்க் வித்தவுட் எனி இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, வித்தவுட் எனி இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லலாம். ஹீ இஸ் டூயிங் இட் ரிலக்டன்ட்லி. ரிலக்டன்ட்லினா அவனுக்கு அவ்வளவு ஒரு நல்ல மனசு லயித்து செய்யலை, மனசு வேண்டா வெறுப்பாக செய்கிறான் அப்படிங்கிறது தான் ரிலக்டன்ட்லி. அதாவது ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யலை அப்படின்ட்டு, தயங்கி செய்கிறான் அப்படின்ட்டு. ஸோ ஹீ இஸ் டூயிங் இட் ரிலக்டன்ட்லி. ஹீ ஹேட்ஸ் டூயிங் திஸ் ஒர்க். ஹேட்ஸ்னா வெறுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஹேட்ஸ் டூயிங் திஸ் ஒர்க் அப்படி சொல்லலாம். என்னை வற்புறுத்தாதீர்கள். டோன்ட் ஃபோர்ஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா டோன்ட் கம்பல் மீ. டோன்ட் ஃபோர்ஸ் மீ, டோன்ட் கம்பல் மீ. என்னை வற்புறுத்தாதீர்கள். அவன் ஒரு கூட்டுக்களவாணி. ஹீ இஸ் ஹேண்ட் இன் க்ளோவ் இன் திஸ் ராங் டூயிங். ராங் டூயிங்னா தப்பான ஒரு காரியம். ஹேண்ட் இன் க்ளோவ்னா க்ளோவ்ஸ் போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, கையில் க்ளோவ்ஸ் போடுறது, அதுதான் ஹேண்ட் இன் க்ளோவ். ஹேண்ட் இன் க்ளோவ்னா அதோட கூட்டு சேர்ந்து செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு இடியம். ஹேண்ட் இன் க்ளோவ் அப்படின்னா கூட்டுக்களவாணி. ஹீ இஸ் ஹேண்ட் இன் க்ளோவ் இன் த ராங் டூயிங், இன் திஸ் ராங் டூயிங் அப்படின்னு சொல்கிறீங்க. குற்றம் செய்த மனசு குறுகுறுக்கம். ஹீ ஃபீல்ஸ் கில்ட்டி ஆஃப் ஹேவிங் டன் சம்திங் ராங். கில்ட்டி அப்படின்னா மனசு குற்ற உணர்வு. கில்ட்டினா குற்ற உணர்வு. ஹீ இஸ் ஃபீலிங் கில்ட்டி ஆர் ஹீ ஃபீல்ஸ் கில்ட்டி ஆஃப் ஹேவிங் டன் சம்திங் ராங். சில ஏதோ தப்பா செஞ்சதை நினச்சி இப்போ ஹீ இஸ் ஃபீலிங் கில்ட்டி. ஹீ ஃபீல்ஸ் கில்ட்டி. நீங்கள் செய்வது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. திஸ் இஸ் நாட் ஃபேர். திஸ் இஸ் நாட் ஃபேர், திஸ் இஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் ஃபேர் ஆர் திஸ் இஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ சே லைக் திஸ், வாட் யூ ஹவ் டன் இஸ் நாட் ஃபேர். நீங்கள் செய்தது ஃபேரில். ஃபேர்னா ஒரு நியாயமான செயல் அப்படின்னு அர்த்தம். நாட் ஃபேர்னா அநியாயமான செயல், கரெக்டு இல்லை. ஸோ கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கிறக்கு எப்படி சொல்கிறீங்க? நான் செய்கிறது சரிதானே அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு. ஹேவன்ட் ஐ டன் இட் ரைட்? ஹேவன்ட் ஐ, ஹேவ் நாட் ஐ டன் இட் ரைட் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஹேவன்ட் ஐ அப்படின்ட்டு சுருக்கமாக சொல்லலாம். ஹேவன்ட் ஐ டன் இட் ரைட் அப்படிங்க. ஐ ஹவ் டன் இட் கரெக்ட்லி. ரைட், ஐ ஹவ் டன் இட் கரெக்ட்லி. நான் சரியாகத்தானே செய்திருக்கேன், ரைட் அப்படின்னு கேட்குறீங்க. ஐ ஹவ் டன் இட் கரெக்ட்லி, ரைட் அப்படின்னு கேட்குறீங்க. நான் செய்தது தப்பாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ இஃப் ஐ ஹவ் டன் எனிதிங் ராங். நான் தப்பாக எதுவும் செய்திருந்தா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபர்கிவ்னா மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்வது உனக்கு புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா அப்படிங்கிற கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? அப்படி பல விதமாக கேட்டு பழகணும் நீங்கள். பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும். பெரும்பாலும் அப்படிங்கிறதுக்கு மோஸ்ட்லி திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இது இப்படி தான் இருக்கும், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. மோஸ்ட்லி திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். பெரும்பாலும் இப்படி இருப்பதில்லை. மோஸ்ட்லி திஸ் இஸ் நெவர் லைக் திஸ். இப்படி இருக்கவே இருக்காது. மோஸ்ட்லி பெரும்பாலும் இப்படி இருக்காது, இன்றைக்கி என்னமோ நடந்துருச்சு அப்படி. மோஸ்ட்லி திஸ் இஸ் நெவர் லைக் திஸ் அப்படின்னு சொல்கிறீங்க.
இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என்று தோன்றுகிறது. இதை ஒன்று கவனிங்க. இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, ஆனால் அது என்ன அர்த்தம்? நீங்கள் பேசுகிற நேரத்தில் இப்படி இல்லை, அதனால் ஒரு கொஞ்சம் மனசு குறையாக சொல்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க, மன வருத்தத்தோடு சொல்கிறீங்க. இது இருந்தால் நல்லா இருக்கும் என்று தோன்றுகிறது. ஐ ஃபீல் இட் would have been better if this had been like this. if this had been like this, இது இப்படி இருந்திருந்தால் அப்படின்ட்டு. அதாவது இல்லை, ஆனால் ஏங்குறீங்க இப்படி இருந்திருந்தால் அப்படின்ட்டு. if this had been like this, it would have been better. it would have been betterனா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. it would have been better. it is better அப்படின்னு சொல்ல. it is betterனா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு it would have been better. நல்லா கவனிச்சுக்கோங்க. it would have been better if this had been like this. இதை ஒன்று இந்த சென்டென்ஸை திருப்பி ஒருக்கா போட்டு பார்த்து பழகிக்கோங்க. இது நல்ல சென்டென்ஸ். முன்னமே எனக்கு கிடைத்திருந்தால் என் நிலைமை நன்றாக இருந்திருக்கும். இதுவும் அப்படித்தான். என் நிலைமை நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னா இப்போ நிலைமை நல்லா இல்லை. முன்னமே கிடைத்திருந்தால், அதுவும் கிடைக்கல, கிடைத்து இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒன்றுக்கு ஏங்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மை கண்டிஷன் would have been better. would have been better if I had got it earlier. if I had got it earlier, முன்னமே எனக்கு கிடைத்திருந்தால் மை கண்டிஷன் would have been better, எனக்கு எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு முன்னமே தெரியாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ டோன்ட் நோ இட் பிஃபோர். இதுக்கு முன்னால் தெரியாது. ஐ டோன்ட் நோ இட் பிஃபோர் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை இப்படியும் சொல்லலாம். ஐ விஷ் ஐ ஹேட் நோன் இட் பிஃபோர். ஐ விஷுங்கிறது நீங்கள் அப்படி விரும்புகிறீங்க, ஒரு ஏங்குறீங்க. ஐ விஷ் ஐ ஹேட் நோன் இட் பிஃபோர், இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஏங்குறீங்க. ஐ விஷ், இதை ஒன்று படிச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல சென்டென்ஸ். ஐ விஷ் ஐ ஹேட் நோன் இட் பிஃபோர் அப்படின்ட்டு. நான் எனக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறத விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு, தெரிஞ்சிருந்தால் நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும். இஃப் ஐ ஹேட் நோன் திஸ் த சிச்சுவேஷன் would have been different. அதே தான். திஸ் தெரிஞ்சிருந்தால் நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும். இஃப் ஐ ஹேட் நோன் திஸ் த சிச்சுவேஷன் would have been quite different. டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். திஸ் சிச்சுவேஷன் would have been different அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ ஹவு டு ரெஸ்பாண்ட் டு திஸ். ஒரு கொஷின் இருக்குது, எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது, பதில் சொல்கிறது அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு ரெஸ்பாண்ட் டு திஸ் அப்படி சொல்லலாம். ஐ டோன்ட் நோ வாட் டு சே ஃபார் திஸ் ஆர் ஹவு டு ரெஸ்பாண்ட் டு திஸ் அப்படின்னு சொல்லலாம். விஷயம் முற்றி போய்விட்டது. த மேட்டர் ஹஸ் worsened, அதாவது ரொம்ப மோசமாயிருச்சு. ஆர் இட் ஹஸ் பிகம் காம்ப்ளிகேட்டட் அப்படி கூட சொல்லலாம். இட் ஹஸ் worsened ஆர் காம்ப்ளிகேட்டட். த சிச்சுவேஷன் ஹேஸ் பிகம் பேட் டு worse அப்படின்னு சொல்லலாம். மோசமாக இருந்தது, அதுக்கு மேலே மோசமாயிருச்சு, முற்றிவிட்டது அப்படிங்கிறதுக்கு. த சிச்சுவேஷன் ஹேஸ் பிகம் பேட் டு worse அப்படின்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். we have to put a stop to this. the sooner the better. அதாவது சீக்கிரமாக நடக்கிறது பெட்டர், sooner the better. இது ஒரு நல்ல ஃப்ரேஸு, இதை பார்த்துக்கோங்க. ஸோ we have to put a stop to this, the sooner the better. சீக்கிரம் நடக்கிறது நல்லது இல்லையா? அதாவது we have to put a stop, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். the sooner the better அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் எனக்கு இது சரி என்று தோன்றவில்லை. I don't think this is right அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்வது சரிதானே. what I say is right அப்படின்னு கேட்குறீங்க. 2 ரைட் வருது அதில். what I say is right, நான் சொல்கிறது சரிதானா, சரிதானே அப்படின்னு கேட்குறதுக்கு ரைட் அப்படின்ட்டு ஒரு கொஷின் மார்க்கோட கேட்கணும். what I say is right அப்படின்னு கேட்கணும். எப்போதாவது ஒரு முறை, ஒன்ஸ் இன் அ வேன்னு சொல்லலாம், இல்லாட்டா ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் இன் அ வே அப்படின்னு சொன்னால் எப்போதாவது ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். ஏன் என்று சொல்லுங்கள், ப்ளீஸ் டெல் மீ வை. ஏன் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ் டெல் மீ வை அப்படி சொல்லலாம். அவர் காரணம் இல்லாமல் இதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க.
He won't do this without any reason. He won't do this without any reason. He is a very reasonable person. So he won't do anything without, he won't do this without any reason. அப்படின்னு சொல்கிறீங்க. கால் இடறி விட்டது. கால் இடறி விட்டதுக்கு எப்படி சொல்கிறது? ஐ ஸ்டம்பிள்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லட்டா கொஞ்சம் சுருக்கமாக, அதாவது சிம்பிள் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸ்டம்பிள் பதிலாக ஐ மிஸ்ட் மை ஸ்டெப். மிஸ்ட் மை ஸ்டெப். ஐ ஸ்டம்பிள்ட் ஆர் ஐ மிஸ்ட் மை ஸ்டெப், ரெண்டு ஒன்று தான். ஓட்டமும் நடையுமாக வந்தேன் அப்படின்ட்டு இது எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கஷ்டம். இதை இப்படி சொல்லலாம். ஐ டுக் ரேப்பிட் ஸ்ட்ரைட்ஸ். ஸ்ட்ரைட்ஸ்னால் அடி எடுத்து வைக்கிறது, ஒரு வேகமாக நடந்து போகிறது. ஸ்ட்ரைட்ஸ்னால் ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் நடக்கும்போது இல்லாட்டி ஓடும்போது அதுக்குள்ள டிஸ்டன்ஸ். ரேப்பிட் ஸ்ட்ரைட்ஸ்னால் அந்த டக்கு டக்கு டக்குன்னு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ டுக் ரேப்பிட் ஸ்ட்ரைட்ஸ். I walked fast. I almost ran. I walked fast. நான் வேகமாக நடந்தேன். I almost ran. I almost ran. ஓடுற மாதிரி நடந்தேன், ஓடுற அளவுக்கு நடந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ I walked fast. I almost ran. கிட்டத்தட்ட ஓடினேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவசரப்படாதே, நன்றாக நேரம் எடுத்து செய் அப்படின்னு சொல்கிறாங்க. Don't be hasty. Don't be hasty. Take your time to do it. Don't be hasty. Take your time to do it. Take your time to do it அப்படின்னு சொல்கிறீங்க. நிதானமாக இரு. Please be calm and composed. Calm and composed. Composedனா அப்படி நிதானமாக இருக்கிறது. Please be calm and composed. ரொம்ப படபடக்காதே. Don't be agitated. Agitatedனா படபடப்பு இருக்கிறது. Don't be agitated or don't be perturbed அப்படி கூட சொல்லலாம். agitated or perturbed, நல்ல வேர்ட்ஸ் இதெல்லாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படாதே. Don't bother about small and silly matters. Don't bother about small and silly matters இப்படி சொல்லலாம். இல்லாட்டா don't get worried over trivial matters. trivialனா ரொம்ப சிறுசான matters. So don't get worried over trivial matters அப்படி கூட சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்ட்டு. There is a limit to everything அப்படின்னு சொல்கிறாங்க. There is a limit to everything. அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்ட்டு ஒரு பெரியவங்களை பார்த்து சொல்லலாம். உங்களுக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தையே இல்லை. ஐ ஆம் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் டு தேங்க்யூ. ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ், வேர்ட்ஸு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சார் நன்றி சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அவ்வளவு நன்றி சொல்லலாம். ஐ ஆம் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் டு தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இன்றைக்குள்ள லெசன் இவ்வளோ தான். ஸோ 40 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம், நல்ல சென்டென்சஸ்ஸு. இதை பழகிக்கோங்க. இப்படிலாம் கூட பழகலாம். ஸோ ரொம்ப கிராமர் வழியாக பழகினா கொஞ்சம் நாளமாகும். அது வந்து கரெக்டான மெத்தட் தான். மெத்தட் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்படி இது வந்து கொஞ்சம் குயிக்காக பழகிறதுக்கு, அதாவது திருப்பி திருப்பி போட்டு அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி உள்ள வாக்கியங்களை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். அது இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ ஹோப் யூ லைக்ட் திஸ் லெசன். If you liked the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the like button, click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.